கரூரில் செந்தில் பாலாஜி சொன்னார்ல முப்பெரும் விழா, அதாவது விஜய்க்கும் கொஞ்சம் கூட்டம் நிறையா வந்துருச்சு, வயிறு எரியுது, நம்மளும் கூட்டம் கூட்டி காமிக்கணுமே. விஜய்க்கு வந்தது தானாக வந்த கூட்டம், அவங்க ரசிகர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் கூட்ட போகிற கூட்டம் காசு கொடுத்து கொடுக்க போகிற கூட்டம். அதுவும் செந்தில் பாலாஜி நடத்தினா தெரிய வேணாமா? அதுக்குள்ள உண்மை நேர்மை நியாயமெல்லாம் அது இருக்காது. எல்லாம் ஃப்ராடு பித்தலாட்டம் இதுதான் இருக்கும். அதனால் 100 ஏக்கர் நிலத்தை வளைச்சிட்டாங்களாம். அது பாருங்கள், செந்தில் பாலாஜி பினாமியாக தான் இருக்கும். அங்கே வந்து போட போகிறாங்களாம் மாநாடு. ரெடி பண்ணிட்டார். ஒவ்வொரு திமுக காரங்களும் சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு வார்டுக்கு 1000 பேரை கூட்டிகிட்டு வரணுமா, ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயாம். டாஸ்மாக்லேருந்து இன்றைக்கி சரக்குகள்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு பிரியாணி, அது செந்தில் பாலாஜிக்கு சொல்லவா வேணும்? அது 20,000 பேர் 25,000 பேருக்கெல்லாம் பிரியாணி போட்டு வருது தானே. அதனால் திமுககாரனுக்கு எப்படின்னா, அதான் இப்போ முடிவு பண்ணிட்டாங்களாம், இவனுக்கு சட்டியில் வச்சு கொடுக்கக்கூடாது, திருடிட்டு போயிடுவான், அதனால் பொட்டலமாக போட்டு கையில் கொடுத்துருங்கப்பான்ட்டாங்க. அதனால் செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரான், வரவனுக்கெல்லாம் பொட்டலமாக கொடுத்துரு, நீ கரண்டி அள்ளி போட்டினா கரண்டியை பறிச்சிடுவான், அப்புறம் அவனே அள்ளிட்டு போயிடுவான் அப்படின்னு பொட்டலமாக பிரியாணி. டாஸ்மாகில் இருந்து இவங்க தானே, இவங்க ஆட்சி தானே ஃப்ரீ. அதுக்கு அடுத்தது 1000 ரூபாய், ஒரு வார்டுக்கு 1000 பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி கட்டளையிட்டு விட்டாராம். அதுக்கப்புறம் என்னென்னா, யூனிஃபார்ம், ஸ்கூல் பசங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி திமுகவுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்கணும். அவங்களுக்கு யூனிஃபார்ம்னு சொல்லி சேலையை மட்டும் போட்டு விட்டாங்க. நாங்கள் பயந்துட்டோம், ஆம்பளைக்கும் சேலையை கட்டி விட்டுருவாங்களோ, சுடிதார் போட்டு விட்டுருவாங்களோ, என்ன அது எல்லோருக்கும் யூனிஃபார்ம்னு சொல்லிவிட்டு வெறும் சேலையை மட்டும் போடுறாங்க. சேலையை போட்டு சேலைக்கு பக்கத்தில் ஒரு பையை போட்டு அதில் உதயநிதி படத்தை போட்டாங்க. ஏன்னா அவருக்கு சேலைன்னா ரொம்ப பிடிக்கும், சுடிதார்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் அவருக்கு பிடிச்ச விதமாக சேலை சுடிதார் படம், பக்கத்தில் ஒரு பையில் உதயநிதியின் படம், உதயநிதி அந்த சேலையை பார்க்குற மாதிரி போஸ் வச்சு போட்டிருக்காங்க. கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா, செந்தில் பாலாஜியா அமைச்சர் மின்சாரம் ஆய்வுத்துறை மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி மந்திரின்னு போடுறாங்க அந்த பையில். எவன் கேட்க போகிறான்னு மந்திரி இப்போ இதை போட்டு மாவட்ட செயலாளர் அப்படின்னு போட்டு உதயநிதி படம் போட்ட பை, உதயநிதி பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி சிகப்பு சேலை, அப்புறம் சிகப்பு சுடிதார் எல்லாம் போட்டாங்க.